தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள் இருக்கு. எந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு வாக்களிச்ச இத்தனை கோடிக்கணக்கான பேர் யாருமே நீங்க இலவசங்களை கொடுப்பீங்க, கவர்ச்சிகரமான திட்டம் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு வாக்களிக்கல. நீங்க வந்தா இங்க ஒரு பெரிய மாற்றம் வரும்னு வாக்களிச்சிருக்காங்க. அதனால கவர்ச்சிகரமான திட்டங்களை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு பெண்கள் பாதுகாப்பு, இங்க இருக்கிற ஊழலை ஒழிக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி நீங்க மக்களுடைய தேவைன்னு இப்ப விவசாய கடனை தள்ளுபடி பண்றது மாதிரியான அடிப்படையான முக்கியமான தேவைகள் இருக்குல்ல, அதை முதல்ல செயல்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தாழ்மையோட தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்க போறாங்க, இதை பண்ண போறாங்க, அதை பண்ண போறாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வாக்களிக்கவே இல்லை. அதே நேரத்துல திடீர்னு யார்ட்டையுமே கலந்துக்காம, பாராளுமன்றத்துல உரை நிகழ்த்தாம, எந்த முன்னறிப்பு இல்லாம சிலிண்டரை நைட்டோட நைட்டா 1000 ரூபாய் ஏத்தி விட்டுருக்கு மத்திய அரசு. இந்த மாதிரியான தொழிலாளர் இப்ப யாரை பாதிக்கும்? தொழிலாளர் தானே பாதிக்கும் சொல்ல முடியாது. உணவு சங்கம்லாம் சேர்ந்து 20% எல்லா உணவுகளையும் விலையேற்ற போறதா ஒரு அறிவிப்பு இருக்காங்க. இதுல யார் பாதிக்கப்பட போறா? இது அடிப்படை மக்கள். அட்லாஸ்ட் மக்கள் பாதிக்கப்பட போற எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் எழுப்பி மாநில சுயாட்சியை நிலைநிறுத்தி இந்தியாவுடைய முன்மாதிரி மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள்ட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்க எல்லார் சார்பாகவும் நான்